வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான ஆணி பௌர்ணமி வரப்போகுதுங்க. அதனுடைய சிறப்பு விஷயங்களையும் பலன்களையும் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரெஸ்டான தாள்கள் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை பார்ப்பீங்க. ஸோ மிக மிக அற்புதமான ஒரு நாளானது ஜூன் மாதத்தில் கடைசியாக வர இருக்கு. ஜூன் மாதத்தில் கடைசியாக அந்த முக்கியமான நாள் 29ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய 15ஆம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. ஸோ வரக்கூடிய இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்து இருக்கும். இந்த நாள் இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னென்னு. ஸோ பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த முழு பௌர்ணமி தாங்க இந்த நாளில் வருது. இந்த பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு திங்கக்கிழமை. ஆக்சுவலி திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு உகந்த நாள். அதனால் இந்த பௌர்ணமி சந்திரகிரகண பௌர்ணமி என்று கூட அழைக்கலாம். ஸோ இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையிறது சேர்றது இதெல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதை செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து மாறும். ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பலன்கள் ஷேர் பண்ணுற கிரகங்கள் எப்படி அமைகிறது, கிரகங்களால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு பலன்களாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான ஆன்மீக விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு பயன்பெற முடியும். சிம்ம ராசிக்கு ஆணி பௌர்ணமிக்கு பிறகு பிரகாசமான மாற்றமானது ஏற்பட இருக்கு. ஆனால் குறிப்பிட்ட 2 விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எதில் பிரகாசமான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 29ஆம் தேதி கரெக்டாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி பௌர்ணமி வருது. அன்றையிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரையிலான இந்த ஆணி பௌர்ணமி காலத்தில் உங்கள் ராசினருக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பரிகாரங்கள் இதுதான் என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஆணி மாதம் பிறந்து கரெக்டாக 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆணி பௌர்ணமி வருது. அன்னைக்கு பல முக்கிய கிரகங்களுடைய நிலை மாற்றங்கள் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில கிரகங்கள் வலுவாக சேருது. குறிப்பாக மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறது அன்னைக்கு புதத்திய யோகம் உருவாக இருக்கு. மேலும் புதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பத்திர ராஜயோகமும் அமைகிறது. இந்த மாதிரி ராஜயோகம் அமைகிறது. இந்த கிரக அமைப்புகள் கிரக சேர்க்கைகள் காரணமாக 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கங்கள் ஏற்படும். அதில் சிம்ம ராசினருக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் புதிய முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அளிக்கக்கூடியதாக கிரகநிலைகள் இந்த பௌர்ணமியில் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் குறித்து இப்போ நான் சொல்வதை விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து கண்டிப்பாக பயன்பெறுங்க. வாங்க இப்போ உங்களுக்கான பலனை பார்க்கலாம். சிம்ம ராசினருக்கு சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகை வீடான 11ஆவது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த ஆணி பௌர்ணமியிலிருந்து ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் தேவை என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதோடு நிறைய நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். முதலீடு செய்கிறது, பணம், காதல் அமைப்பு, கணவன் மனைவி அமைப்பு இதிலெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள்லையுமே கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் இருந்தால் மாறும்.
அதோடு கஷ்டங்கள் இருந்தால் உங்களுக்கு மொத்தமாக தீரும். அதுக்கான காலகட்டமாக இந்த ஆணி பௌர்ணமியில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதோடு நீங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் ஏற்படும். அதோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த அமைப்பை முழுசாக பயன்படுத்திக்குங்க. இந்த டைம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறத பயன்படுத்தணுங்கிறது தான் மெயினாக உங்களுக்கு பௌர்ணமியில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம். அதோடு பேச்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். காதல் அமைப்பு, கணவன் மனைவி விஷயம், உறவுகள் தொடர்பான விஷயங்களில் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. பெற்றோர் பெரியோர் மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வருவார்கள். ஸோ அவங்க மூலிமா நீங்கள் பயன்பெறுவீங்க. அவங்களுக்கான சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற யோகங்களும் இந்த டைம் உண்டு. அதனால் இளம் வயதில் இருக்கக்கூடிய நீங்கள் பெருமை கௌரவம் ஏற்பட்டு கொள்வதில் மார்தட்டி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. அதோடு வாகன யோகமும் இருக்குது. வாகனம் வாங்குறதா இருந்தால் இந்த பௌர்ணமியில் முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் 36 வயதுக்கு உட்பட்ட கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுபகாரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். குறிப்பாக வெளியிடத்தில் இருந்து வந்த தகராறு தீரும். வாகன அமைப்பில் அனுகூலங்கிறது ஏற்படும். புதிதாக வண்டி ஓட்டி கற்றுக்கொள்வது, புதிதாக வாகனம் வாங்குவது, லைசன்ஸ் வாங்குவது இது போன்ற யோகம் இருக்குது. அதனால் இந்த யோகங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால இதை நீங்கள் நல்லா பயன்படுத்தி முன்னேறணும். அதனால் இந்த டைம் அந்த யோகங்கள்லாம் பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த ஆணி பௌர்ணமியில் கிடைக்கலாம். அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் பெறுவதோடு வருமானத்தையும் அதிகரிக்க முடியும். ஸோ இந்த முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யணும். அப்புறம் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணவரவு சீராக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்கால நிதிநிலை மேலும் உங்களுக்கு ஆணி பௌர்ணமியிலிருந்து வலுவடையும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நீங்கும். குறிப்பாக வியாபாரம், தொழில், உத்தியோக, படிப்பில் ஏற்றம் ஏற்படும். அதே போல் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது நல்லது. 36 வயதை கடந்த சிம்ம ராசியினருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். அதனால் அதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அவ்வளோதாங்க, உங்கள் ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.